அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கண்ணை தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்தவரும் என் தாய்மொழியாம் அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் சக மாணவ மணிகளுக்கும் என் அன்பு வணக்கம். என் பேர் மகிழ்சை கணேசன். நான் ஆஸ்டன் தமிழ் பள்ளியில் 5ஆம் நிலை பயில்கிறேன். இன்று நான் நாலடியாரில் இருந்து ஒரு செய்யுளையும் அதன் விளக்கத்தையும் கூறுகிறேன். 4 அடிகளில் நல்ல கருத்துக்கள், 40 அதிகாரங்களில் நாட்டு நலன், 400 பாடல்களில் நற்சிந்தனை. அப்படிப்பட்ட நாலடியார் தமிழ் இலக்கியத்தின் அரிய அறநூல்களில் ஒன்று. சங்க காலத்திற்கு பிந்தைய காலத்தில் சமண முனிவர்கள் இயற்றிய இந்த தொகுப்பு 400 வெண்பாக்களை கொண்டது. நாலடியார் என்ற பெயர் 4 அடிகள் கொண்ட செய்யுள்கள் என்ற பொருளில் அமைந்தது. 40 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 பாடல்கள் என்ற முறையில் அமைந்துள்ளது. இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். ஆளும் வேலும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லு குருதி என்ற பழமொழியில் வரும் நாளும் என்ற சொல் நாலடியாரையும், இரண்டும் என்ற சொல் திருக்குறளையும் குறிக்கிறது. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக மதிக்கப்படும் இந்த அறநூல் உலக புது அறங்களை போதிக்கிறது. திருக்குறளை போன்றே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என மூவியல்களை கொண்டது. இந்நூல் இடைக்கால மக்களின் பழக்க வழக்கங்கள், தொழில், உணவு, மக்கள் பயன்படுத்திய நாழி, தூணி, பதக்கு முதலிய அளவு கருவிகள், காணி, முந்திரி போன்ற நில அளவைகள், காதம், யோசனை முதலிய தொலைவு அளவைகள் ஆகியவற்றை பதிவு செய்கிறது. அப்படிப்பட்ட 400 முத்துக்களில் நான் தேடி எடுத்த ஆணிமுத்து நல்லினம் சேர்தல். செய்யுள்: பாலோடழாய நீர் பாலாகும் அல்லது நீராய் நிரந்தறிந்து தோன்றாதாம், தேன் சிறியார் சிறுமையும் தோன்றாதாம், நல்ல பெரியார் பெருமையை சார்ந்து. விளக்கம்: பாலுடன் கலந்த தண்ணீர் பாலாகவே தோன்றுமே அல்லாமல் நீரின் நிறத்தை வேறுபடுத்தி காட்டாது. அதுபோல் ஆராயம் எடுத்து நற்குணமுடைய பெரியோரின் பெருங்குணத்தை சேர்ந்தால் சிறியோரின் சிறுமை குணமும் தோன்றாது. பெரியோர்களுடன் சேர்ந்திருப்பது நன்மை தரும். நல்லவர்களின் பெருமை சிறியவர்களையும் உயர்த்தும். இதனையே திருவள்ளுவரும் அறனறிந்த மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்று பெரியோரின் பெருமையை சார்ந்து வாழ வேண்டும் என்கிறார். வள்ளலார் ஒரு முறை நடந்து சென்ற போது களைப்பாறு ஒரு வீட்டின் திண்ணையில் படுத்தார். அப்பொழுது ஒரு திருடன் அவருடைய காதில் இருந்த கடுக்கனை திருடினான். வள்ளலார் தனது இன்னொரு காதில் இருப்பதையும் அவன் கழுத்தை ஏதுவாக திரும்பி படுத்தார். பிறகு அவனிடம், நீ ஒன்றை மட்டும் எடுத்துச் சென்றால் உன்னை திருடன் என எளிதில் தெரிந்து கொள்வார்கள். அதனால் தான் நீ 2ஐயும் கழட்டும் வரை காத்திருந்தேன். இவை தங்க கடுக்கன், குறைந்த விலைக்கு விற்று விடாதே என்று கூறினார். அப்பொழுது திருடன் தன் தவறை உணர்ந்து மனம் திருந்தினான். வள்ளலாரின் உயரிய குணத்தால் திருடனின் சிறுமை குணம் மறைந்து அவன் நல்வழிப்பட்டான். அறிவும் அனுபவமும் மிக்க மூத்தோர்களின் பெருமைகளை உணர்ந்து அவர்களோடு இணைந்து செயல்படுவது அவசியம். இதற்கு சிறந்த உதாரணம் சுப்பிரமணியன் சந்திரசேகர். அவர் தனது ஆசிரியரான சர் சி வி ராமனின் வழிகாட்டுதலையும் ஊக்கத்தையும் பெற்று நோபல் பரிசை வென்றார். ஒரு நோபல் பரிசாளரின் வழிகாட்டுதல் மற்றொரு நோபல் பரிசாளரை உருவாக்கியது. டாக்டர் அப்துல் கலாம் தனது ஆசிரியர்களான ஜலாலுதீன் மற்றும் விக்ரம் சாராபாய் ஆகியோரது வழிகாட்டுதலால் ராக்கெட் மனிதராகவும் மக்கள் ஜனாதிபதியாகவும் உயர்ந்தார். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போல நாமும் நல்லோருடன் சேர்ந்து நற்குணங்களை பெற்று வாழ்வில் வளர்வோம். நாலடியார் காட்டும் நல்வழியில் செல்வோம். நன்றி, வணக்கம்.